Say true or false. First one, என்ன கொடுத்திருக்காங்க, successor of one digit number is always one digit number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒன் டிஜிட் நம்பர் 8 எடுத்துக்கிட்டோம்னா அது சக்சஸர்னா நம்ம என்ன பண்ணணும், 9 ஆட் பண்ணணும். அதுவே நம்ம 9 அப்படின்ற ஒரு ஒன் டிஜிட் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதோட சக்சஸருக்கு என்ன பண்ணுவோம், 1 ஆட் பண்ணும்போது நம்ம 9 plus 1 வந்து என்ன வந்துருது, 2 digit நம்பர். திஸ் இஸ் 2 digit. அப்போ successor of one digit is not always one digit. இதுக்கு என்ன வரும், false. Successor of one digit வந்து எப்படி இருக்கும், 2 digit நம்பராவும் இருக்கலாம். It can be 2 digit, always one digit கிடையாது. Next, predecessor of 3 digit number is always 3 or 4 digit number. Predecessor na என்ன அர்த்தம், for example ஒரு 3 digit number நம்ம 100 எடுத்துக்கிறேன், 3 digit number. predecessor na என்ன பண்ணணும், ஒரு subtract பண்ணணும், -1 போடணும். So 100 minus 1 என்னது, 99. So predecessor of 3 digit number is not always a 3 digit or 4 digit number. அது நமக்கு 2 digit number ஆவும் இருக்கலாம். Answer என்னது, false. Next, third one. The Indian system of numeration of the number. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 6 7 9 9 9 0 3 7. இப்போ இந்தியன் சிஸ்டம்ல நம்ம எப்படி நம்பர் பண்ணுவோம், ones tens hundreds அங்க ஒரு கம்மா போடுவோம், அப்புறம் 1000 10,000 ஒரு கம்மா போடுவோம், lakhs 10 lakhs ஒரு கம்மா போடுவோம், அப்புறம் இங்க என்ன இருக்கு, crore. So this is true. Next, fourth one. Expansion of 8 8 888 is equal to 8 into 1 2 3 4 0. So 1 போட்டுட்டு 1 2 3 4 zeros. இங்க 1 2 3 4 zeros. Okay, இது correct. அப்புறம் plus இங்க ஒரு 8 போட்டுட்டோம், into எத்தனை zeros போடணும், 1 2 3 zeros. So 1 2 3 zeros போடணும். ஏன்னா 1000, 8 into 1000. இங்க என்ன இருக்கு, 100 தான் இருக்கு. This is wrong. இங்க என்ன வந்திருக்கணும், 1000 வந்திருக்கணும். அப்புறம் plus 8 into 2 zeros. அதுக்கப்புறம் plus 8 into 10 plus 8. So இங்க ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு. என்னது, 8 into 1000 மிஸ் ஆயிடுச்சு. So this is false.